வெல்கம் டு லாலிபி மேட்பேங்கு மினிபி. சின்னதாக ஒரு ரெசிபி சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் இந்த கிரேவியை ஒரு பவுலில் ஊற்றி குடித்தா கோல்லாம் காணாமல் போயிடும், டேஸ்ட்டும் அல்ட்டியாக இருக்கும். கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா? கடாயில் கொஞ்சம் நிறையா ஜிங்லே ஆயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணும், அதை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக ஜீரா கியூமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 10 to 12 காஞ்ச வரமிளகா ட்ரைட் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஆனியன் ஷேலட் சின்ன வெங்காயம் அண்ட் 2 பிக் ஆனியன் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கறி லீஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூனி சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனி கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனி சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூனி பெப்பர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நாட்டுக்கோழி சிக்கன் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தண்ணி விட்டு அந்த மசாலா கூட நல்லா ஊறிடும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு இது ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சா போதும், நல்லாவே வெந்துடும். நான் நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வேக டைம் ஆகுறதுனால நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம செம்ம டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.